ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூயர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சாதம் எப்படி செய்வது. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதிகமாக நமக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா, இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததை பார்க்கலாம். 1.5 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் பார்க்க போகிறோம், செய்ய போகிறது. அதனால் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கு. கடலெண்ணெய் நம்ம சமைக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். மந்த்ரா கடலை எண்ணெய், இதயம் கடல் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பட்டை கிராம்பு போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெங்காயம் எல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதக்கணும். நமக்கு இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளியை வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா மல்லி இலை போடுறோம். எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு புதினா மல்லி. இப்போ அதையும் நல்லா வதக்கணும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். கூட ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் இந்த டம்ளருக்கு தான் 3 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி வச்சோம். அதே டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதிகமாக நம்ம அரிசி போடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கொதிச்சிடுச்சு. இப்போ இது டெய்லியும் நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடியாச்சு. மூடி நம்ம 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சா போதும். இப்போ நமக்கு மொதல் விசில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு 2-3 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம். அதுலேருந்து கொஞ்சம் ஹீட்லாம் வெளியே போன பிறகு இப்போ விசில் நல்லா இப்போ தூக்கி பார்த்தா உள்ளே இருக்க கேஸ் எல்லாம் வெளியே போயிருக்கணும், ஆவி. அதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு தக்காளி சாதம். தக்காளி சாதம் இப்போ நல்லா தான் வந்திருக்கு. அடியிலெல்லாம் பிடிக்கவும் இல்லை, நல்லா தான் வந்திருக்கு. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி. இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி சாதம் நம்ம கடையில் சாப்பிட்றத விட நல்லா இருக்குது. நல்ல அரிசி வகையான தக்காளி சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்குமா என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்டில்
ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூயர்ஸ்.